நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் ஆசுரி அவ்யக்தம் முதலியவற்றை சொல்லும்படி கபிலரை கேட்டதுதான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து அவ்யக்தம் யக்தம் தத்துவம் இவைகளுடைய உறுதியையும் ஜனனமற்ற தேவருடைய கர்மாவையும் சொல்ல வேண்டும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்திலும் குரு சிஷ்யர்களான கபிலருக்கும் ஆசுரிக்கும் நடந்ததும் துக்கத்தை எல்லாம் நிவர்த்திக்கின்றதுமான சம்ஹாதத்தை சொல்லுகின்றார்கள். ஆசுரியானவர், நான் உம்மை பிரார்த்திக்கின்றேன் கபிலரே, நீர் எனக்கு அவ்யக்தம் யக்தம் தத்துவம் இவைகளில் உறுதியான உமது புத்தியின் நிச்சயத்தை சொல்ல வேண்டும். வியக்தம் என்பது எது, அவ்யக்தம் என்பது எது, அவ்யக்தமும் யக்தமுமாய் இருப்பது எது, தத்துவங்கள் யாவை, தத்துவங்களுடைய ஆதியும் நடுவும் எவை, அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம் என்பவை யாவை, சிருஷ்டி பிரளயம் என்பவை யாவை, சிருஷ்டிகள் எத்தனை, பூதம் எது, பவ்யம் எது, பவிஷ்யம் எது, ஞானம் எது, ஞாத்தா யார், அறியப்பட்டது எது, ஜடம் எது, அறியப்படுகிறது எது, கணுக்கள் எத்தனை, பிரவாகங்கள் எத்தனை, கர்ம ஜன்மங்கள் எத்தனை, ஏகத்தன்மை எது, அநேகத்தன்மை எது, சகவாசம் எது, வசிக்கும் ஸ்தானம் எது, வித்தை எது, அவித்யை எது என்று கேட்டனர். அடுத்த அத்தியாயத்தில் கபிலர் அவ்யக்தம் முதலியவற்றை ஆசுரிக்கு சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். கபிலர், நீர் வியக்தம் என்பது எது, அவ்யக்தம் என்பது எது என்று கேட்டிருக்கிறாய் அல்லவா, அதை நான் சொல்லுகின்றேன். அவ்யக்தமானது கர்மேந்திரியங்களால் கிரகிக்க முடியாததும் புத்தியினால் விசாரிக்க முடியாததும் ஞானேந்திரியங்களால் யதார்த்தமாக அறிய முடியாததுமாய் இருக்கிறது. அவ்யக்தம் யக்தமாக காணப்படுகிறது. ருத்துக்கள் சரீரமில்லாதவைகளாய் இருந்தும் அவைகளினால் உண்டாகும் புஷ்பங்களாலும் பலங்களாலும் அவற்றின் ஸ்வரூபம் அறியப்படுகிறது போல வியக்தமான குணங்களால் அவ்யக்தம் அறியப்படுகிறது. கீழ்திசையை அடைந்ததும் மேற்றிசையை அடைந்ததும் மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் குறுக்கே உள்ளதுமாக அறியக்கூடியதுமாய் இருப்பதால் கிருதி, வியக்தம், உத்தமம், ரஜஸ், சத்வம், தத், பிரதானம், தத்துவம், அக்ஷரம், அஜரம் இவை முதலானவை அவ்யக்தத்திற்கு பெயர்கள். இப்படி ஆச்சாரியர் சொல்லுகிறார். அதாவது அவ்யக்தமானது வித்தின் தன்மையுடையது, பெரிதான முதலை போன்றது. ஜடமானது அதிலிருந்து ஒரு குணமுடையது பிறந்தது. அது வியக்த தத்துவமான ஈஸ்வரன் என்பது. அப்படிப்பட்ட இந்த அவ்யக்தம் பெருகுதல், தரித்தல், கொடுத்தல் இவைகளை சுபாவமாக உடையது. பெருக்கால் அம்புகளாகிறது. குணங்களை தரிப்பதிலும் உண்டு பண்ணுவதிலும் கொடுப்பதிலும் அது மூல காரணம். அப்படிப்பட்ட இந்த அவ்யக்தம் இந்த காரியங்களை செய்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக உள்ளது வியக்தம் என்பதை சொல்லுகின்றேன். ஆசுரியே, முதலில் அவ்யக்தத்திலிருந்து உண்டானதும் நியமன சக்தி உள்ளதும் அறியப்படாத குணங்கள் உள்ளதுமான வியக்தம். இது புருஷன் என்ற பெயருடையது. மகத்தென்றும் புத்தி என்றும் சொல்லப்பட்டது. சத்தை, ஸ்மிருதி, திருதி, மேதை, வியவாசம், சமாதி, பிராப்தி முதலான பெயர்களை வியக்த சப்தத்திற்கு பிரியமாக சொல்லுகிறார்கள். இப்படி ஆச்சாரியர் சொல்லுகிறார். பெரிய சமாதியும் மேலான சிருஷ்டியும் ஆத்ம பிரகாசத்திற்காக மிக்க உற்சாகம் உண்டாய் இருத்தலால் மேன்மேலும் சிருஷ்டிப்பு பெருக்குகளால் பெரிதாய் இருப்பதினாலும் ஜடமாய் இருப்பதினாலும் அவ்யக்தமாயும் அவ்யக்தமாயும் இருக்கிற அகங்காரத்தை ஆத்மாவுக்கு உண்டு பண்ணுகிற வியக்தத்திலிருந்தும் உண்டான சித்தி எனக்கு வந்து விட்டது.
இப்படி ஆச்சாரியர் சொல்லுகிறார். வியக்தா வியக்த தரம் என்பது சொல்லுகின்றேன். வியக்தா தரம் என்பது மூன்றாவது புருஷன் என்று பெயர் கொண்டது. அப்படிப்பட்டது இது. விரிஞ்சன் வைரியம் என்னும் இவ்விரண்டினுடைய ஒவ்வொன்றிலும் உற்பத்தி என்னவென்றால், விரிஞ்சம் அபிமானிடம் இருக்கிற அவிவேகம், பொறாமை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், கர்வம், மமதை இவைகள் அகங்கார சப்தத்திற்கு பரியாய நாமங்கள். இவ்வாறு ஆச்சாரியர் சொல்லுகிறார். ஈஸ்வரர் நான் கர்த்தா என்று அகங்காரம் அடைந்து ஜகத்தை சிருஷ்டித்தார். அபிமானமாகிற குணமுடைய இவரை மூன்றாவது புருஷராக அறிகிறீர்கள். அகங்காரத்திலிருந்து ஒரே சமயத்தில் சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தங்களை லட்சணங்களாக உடைய 5 மகாபூதங்களை உண்டு பண்ணினார். அவைகள் தாம் அறியப்படுகின்றன. இவ்வாறு ஆச்சாரியர் சொல்லுகின்றார். பூத சமூகத்தை அகங்காரத்திலிருந்தும் உண்டானதாக அறிகிற வித்வான் அபிமானத்தை கடந்து மகா தத்துவத்தில் நிலைத்திருக்கின்றான். பூதங்களிலும் அகங்காரத்தை செலுத்துகின்றவன் குதிரையின் ஸ்வரூபம் போன்ற ஸ்வரூபமுடையவனாக சொல்லப்படுகின்றான். மீண்டும் அவன் விஷயத்தை அறிவதில் ஹேத்துவாவதல் மனமென்று பெயருடையதாக கருதப்படுகின்றார். அகங்காரி விகரன் என்கின்ற அஸ்வ ரூபத்தினிடமிருந்தும் வைக்கரனை இந்திரியங்களுடன் ஒரே சமயத்தில் உண்டு பண்ணுகிறான். ஸ்ரோத்திரம், பிராணம், நேத்திரம், ரசனை, துவக்கு என்கிற இவைகளை சப்த, ஸ்பரிச, ரூப, கந்தங்களை அறிகிறதானால் 5 ஞானேந்திரியங்களாக சொல்லுகிறார்கள். இவ்வாறு ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். வாக்கு, பாணி, பாதம், பாயு, குறி என்னும் 5 இந்திரியங்கள். விசேஷம், ஆதித்யம், அஸ்வினிகள், நட்சத்திரங்கள் என்கிற இவைகளை இந்திரியங்களுக்கு வேறு பெயராக சொல்லுகிறார்கள். இவ்வாறு ஆச்சாரியர் சொல்லுகிறார். அகங்காரத்திலிருந்தும் பூதங்களை உண்டு பண்ணி புத்தி, ஆத்மா இவைகளுக்கு வைகரத்தன்மை வந்தது. அந்த வைகரனிடமிருந்தும் விஷயாபிமானியான வைக்கரியன் என்கின்ற ராஜன் உண்டானான். அகங்காரத்தை விகாரத்தில் இருப்பதாக அறிந்த மனிதன் சந்திரனும் நட்சத்திரங்கள் உள்ள அளவும் பெரிய ஐஸ்வர்யத்தை அடைகின்றான் என்று சொல்லுவதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தி அடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.